ட்ரேடிங் நான் நெறைய பண்ணியிருக்கேன் நானு. ட்ரேடிங் என்னோட இதில வந்து. அதுலயும் வந்து சில சமயத்தில இந்த லிவரேஜ் பண்றதும் நான் பண்ணியிருக்கேன். 10 டைம்ஸ் பண்றது, 5 டைம்ஸ் பண்றதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதுலயும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ, அதனால அந்த லிவரேஜ் பண்றத வந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ, இப்ப வந்து வாங்கணும்னாக்கா, ஒரு நல்ல ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஸ்டாக்கு. பை அ பை அ குட் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி. ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட். மினிமமா ஒரு 1000 ஷேர். இல்லன்னா மினிமம் அந்த கவுண்டர்ல வந்து ஒரு ரூ. 3,00,000 இன்வெஸ்ட்மென்ட். ஹோல்ட் இட் ஃபார் அ லாங் பீரியட். லுக் அட்லீஸ்ட் ஒரு 3x ஆர் 5x நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட்க்கு. அந்த மாரி இருந்ததுன்னா தட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ராதர் தேன் லுக்கிங் அட் டெய்லி பேசிஸ்ல வந்து இந்த லிவரேஜ் பண்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அன் அன்னெசசரி ஹார்ட் பீட். யூ நீட் டு வாட்ச் தி மார்க்கெட். இப்ப மார்க்கெட் ஏறுதா ட்ரேடிங் ஒரு இறங்குதா. கேம்பிளிங்கா மாறிக்கிட்டு இருக்குல்ல சார். அடிக்ஷனா அதுதான். போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த பக்கம் போகாதீங்கன்னு நான் சொல்வேன் நானு. அது வேண்டவே வேண்டாம். நல்ல ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 இயர்ஸ், 5 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து 5x கிடைக்கும்போது, வை வி ஷுட் பாதர் அபவுட் திஸ் டெய்லி ட்ரேடிங்ல ஏறிடுதா, இறங்கிடுதான்னு பார்த்துட்டு இருக்கணும். இந்த ஹார்ட் பீட் எடுத்துக்கலாம் வேண்டவே வேண்டாம். நிம்மதியா உங்க வேலைய பார்க்கலாம். மத்த வேலைய பார்க்கலாம் நிம்மதியா. இன்வெஸ்ட் பண்றது ரைட் ஸ்டாக்ஸ் இல்ல ரைட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.